தமிழக அரசு வெளியிட்ட 5 முக்கிய அறிவிப்புகள் இன்றைய முக்கிய செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசியலில் இன்று நடந்த அதிரடி மாற்றங்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து வழங்குகிறது தலைப்புச் செய்திகளுடன் தொடங்கலாம். அண்ணாமலையின் டெல்லி பயணம், என்ன நடக்கிறது? தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் டெல்லி பயணம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு திரும்பாதது ஏன்? அமித்ஷா அவரிடம் என்ன கட்டளை பிறப்பித்தார்? புதிய கட்சி தொடங்குகிறாரா அல்லது பாஜகவின் வியூகத்திற்காக அமைதியாக இருக்கிறாரா என யூகங்கள் பறக்கின்றன. இந்த மர்மம் விரைவில் விலகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் களத்தில் இறங்கினார், டாஸ்மாக் சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி. தமிழகத்தில் டாஸ்மாக் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரடியாக களம் புகுந்துள்ளார். மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷுடன் அவசர ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள டாஸ்மாக் தொடர்பான புகார்களுக்கு விரைந்து தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இது தமிழக மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் வேலுமணி அவர்கள் அதிமுகவில் வெடிக்கும் உட்கட்சி போர். அதிமுகவின் கோட்டையான கொங்கு மண்டலத்திலேயே புகழ்ச்சல் கிளம்பியுள்ளது. தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வேலுமணி அவர்களும் இடையே ஏற்பட்ட விரிசல் கோவை விமான நிலையம் வரை எதிரொலித்துள்ளது. கட்சியில் நிலவும் அதிருப்தி மற்றும் சீனியர்களின் விலகல் எடப்பாடியின் தலைமைக்கு பெரிய சவாலாக மாறியுள்ளது. வரும் நாட்களில் இது எங்கே போய் முடியப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாத்தி ரைடு, அதிகாரிகளை அதிர வைக்கும் முதலமைச்சர். நிர்வாகத்தில் எந்தவித சுணக்கமும் இருக்கக்கூடாது என்பதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். அரசு அதிகாரிகளை நேரடியாக மீட்டிங் அறைக்கு அழைத்து மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் துறைகளின் செயல்பாடுகள் குறித்து வாத்தி பாணியில் கிடுக்குப்பிடி கேள்விகளை எழுப்பி வருகிறார். ஒவ்வொரு துறையாக ஆய்வு செய்யப்படும் என அறிவித்துள்ளதால் தலைமைச் செயலமை தற்போது பரபரப்பில் உள்ளது. அமைச்சர் ரமேஷின் ஆய்வு, வைரலாகும் கேள்விகள். தாவேக ஆட்சியில் அமைச்சர்களின் களப்பணி விமர்சனங்களுக்கும் பாராட்டுகளுக்கும் உள்ளாகி வருகிறது. காஞ்சிபுரம் தேர் திருவிழாவில் ஆய்வு மேற்கொண்ட அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அன்னதானம் எங்கே வழங்கப்படுகிறது, குடிநீர் வசதி என்ன என அதிகாரியிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். ஆய்வுகள் வெறும் விளம்பரத்திற்காக இருக்கக்கூடாது என்பது மக்களின் எதிர்பார்ப்பு. இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இவைதான். இதுபோன்ற அரசியல் மற்றும் பொதுநல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம்.